அப்ப எனக்கு ஒரு கதை சொல்லு. எனக்கு என்னடா கதை தெரியும்? யானை கதை. என் கதையை சொல்லட்டுமா? 1990களில் எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவானார். முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார். போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவர் மேல, அவர் வெற்றி மேல உள்ள பயத்துல நானும் வளர ஆரம்பிச்சேன். அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். Compete with yourself. Only that will make you better. சின்னஞ்சில பசங்க பேசிட்டு தானே நீ ஏதோ பொண்ணு லவ் பண்ணியாமே, இதை வேணா சொல்லாண்டா. லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம். உன் மூச்சு என் மேல பட, என் கண்ணில் நீ தெரிய. I love you. I love you. ஒன் சைடு லவ்வுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல. ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அதெல்லாம் கம்மு போட்டு ஒட்டிக்கலாம்ப்பா. நிறுத்தே. ஏன்டா நிறுத்திட்டீங்க? ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓ, அபி தேக்கோ. தளபதி அப்புறம் நீ மாசம் என்ட்ரி கொடு. ஓடுறா பூஜ்யம். താൻ അഭിനയിക്കുന്ന സിനിമകളിലെ ഓരോ രംഗത്തിന്റെയും ഉടമസ്ഥ ഉത്തരവാദിത്വം ഏറ്റെടുക്കുന്ന വിജയ് ഹൈലി പൊളിറ്റിക്കലാണ്. இப்ப இங்க கோயில் கட்டி என்ன வரப்போகுது? கோயில் கட்டக்கூடாது, ஆஸ்பத்திரி கட்டணும். 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாய படங்களோட ஞாபகம் எனக்காவது வந்திருக்கா? நம்ம நாட்டோட நம்பர் 1 அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. உனக்கு 18 வயசு ஆகலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போனன்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன ஒயின் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல. இலவசமா டிவி, கிரைண்டர், மிக்சி, ஃபேன், போட்டுக்காலுக்கு 5000 ரூபாய் கொடுத்த ஊரு சார் நம்ம ஊரு. மருந்து மாத்திரை கொடுக்க முடியாதா? പക്ഷേ വിജയ് രാഷ്ട്രീയത്തിൽ ചിലരുടെ നോട്ടപ്പുള്ളിയായി. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் யாரையும் குறிப்பிட்டோ எந்த இடத்தையும் குறிப்பிட்டோ சொல்லல. വിജയ് ചിത്രം മെർസലിലെ വിവാദ രംഗങ്ങൾ നീക്കണമെന്നും സെൻസർ സർട്ടിഫിക്കറ്റ് റദ്ദാക്കി. ലിയോ സിനിമയിലെ നാറടി ഗാനത്തിനെതിരെ പരാതി. அது என்னடா சொன்னா அவன்? ഗാനം മയക്കുമരുന്ന് കടത്തിനെ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നു. நான் வேலை பார்க்கத்தான் வெளிநாட்டுல, ஆனா உள்ள விரல் இடுக்கல தீப்பந்தம் அப்படின்னு எழுதுறாங்கன்னு வைங்களேன். அதையே நீங்க சிகரெட் நினைச்சுக்கிறீங்க, பேனாவா கூட இருக்கலாம்ல.
சினிமாவை சினிமாவா பாருங்க. பிரச்சனைகள் வருது இல்ல, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பா அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். Take it easy, make it easy. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் மேட்ச். Kill them with your success, bury them with your smile. ബട്ട് ഹൗ ഇസ് ഇറ്റ് ഈവൻ പോസിബിൾ? ഇയാളെ പോലൊരു സാധാരണക്കാരന് ഇതെങ്ങനെ ചെയ്യാൻ സാധിക്കുന്നു? உங்களுக்கு நான் அண்ணன் சார். நீங்க ஃபேன்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, என்னோட அப்பா அம்மாவோ என் ஃபேமிலியோ என் ஃப்ரெண்ட்ஸோ எனக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அதனால ஃபீல் பண்ணுறாங்க. பட் எந்தவித ரத்த சம்பந்தமும் இல்லாம என் நெஞ்சில் குடியிருக்கும் எனக்காக ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா அது என்னோட ஃபேன்ஸ் மட்டும்தான். அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட்னு சொன்னாரு. ஃபேன்ஸை லவ் பண்ற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான்.